பெண்களே உங்களுக்காக என்ற இந்த புத்தகம் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தின் 4வது அத்தியாயத்திலிருந்து சில துளிகளை நாம் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு தண்ணீர் எப்போது கொடுக்க வேண்டும், பால் எப்போது கொடுக்க வேண்டும்? பெரும்பாலான தாய்மார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு தண்ணீரே கொடுப்பதில்லை. அவை அழும்போதெல்லாம் உடனே தாய்ப்பாலை கொடுத்து விடுகிறார்கள். இது மிக பெரும் தவறாகும். தாய்மார்களே, நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள தவறிவிடுகிறீர்கள். தண்ணீர் தாகமும் வயிற்றுக்குத்தான், பசியும் வயிற்றுக்குத்தான். இரண்டுக்குமே குழந்தை அழத்தான் செய்யும். வயிற்றிலுள்ள நீர் வற்றி காயும்போது குழந்தை தாகம் எடுத்து அழுகிறது. உடலுக்கு வளம் தேவைப்படும்போது அது பசி எடுத்து அழுகின்றது. தண்ணீர் வேறு, பால் வேறு. நீங்கள் தாகத்திற்கும் பாலையே கொடுத்து குழந்தையின் அழுகையை நிறுத்துகிறீர்கள். பால் என்பது குழந்தையின் உணவு. அது பசிக்கான ஆகாரம். தண்ணீர் தேவையென்று தாகத்திற்காக அழும் குழந்தைக்கு தண்ணீரை குடிக்க கொடுங்கள். உணவான பாலை கொடுக்காதீர்கள். அப்படி கொடுக்கும்போது இது வயிற்றின் நீர்ச்சத்தை வற்றச் செய்யும். அப்போது வயிறும் மண்ணீரலும் தன் உறுதியை இழக்க ஆரம்பிக்கின்றது. குழந்தை பசிக்காக அழுகிறதா அல்லது தாகத்திற்காக அழுகிறதா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? தாகம் எடுக்கும்போது தண்ணீரைத்தான் நாம் அதிகமாக விரும்புவோம், சாப்பாட்டை அல்ல. அவ்வாறே பசிக்கும்போது தண்ணீருக்கு மேலாக உணவையே அதிகமாக விரும்புவோம். இந்த இயற்கை நிலையினை அப்படியே குழந்தைகளிடத்தேயும் கடைபிடியுங்கள். தண்ணீர் எப்போது கொடுக்க வேண்டும், பால் எப்போது கொடுக்க வேண்டும்? எத்தனையோ குழந்தைகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். குழந்தை அழும் சமயம் தாய்ப்பால் கொடுத்தால் முதலில் வாயை வைக்கும். பிறகு சிறிது நேரத்திற்கெல்லாம் வாயை எடுத்துவிட்டு அது அழும். பாலை கட்டாயப்படுத்தி கொடுத்து விட்டாலும் சிறிது நேரத்திற்கெல்லாம் அக்குழந்தை மீண்டும் அழ ஆரம்பிக்கும். நினைவில் வையுங்கள், குழந்தைக்கு தாகம் எடுத்து அது தண்ணீர் கேட்கிறது. ஆனால் நீங்களோ தண்ணீருக்கு பதிலாக பாலான உணவை கொடுக்கின்றீர்கள். அப்படி கொடுக்கும்போது இது வயிற்றின் நீர்ச்சத்தை வற்றச் செய்துவிடும். குழந்தை அழுதால் முதலில் என்ன கொடுக்க வேண்டும்? எப்போதும் குழந்தை அழும்போது முதலில் தண்ணீர் பாட்டிலை சூப்ப கொடுங்கள். குழந்தைக்கு தாகம் இருக்குமானால் அது ஆனந்தமாக குடித்துவிட்டு திருப்தியாக தூங்கும். பசி இருக்குமானால் குழந்தை தண்ணீரை சூப்பாது. உடனே பாலை குடிக்க கொடுங்கள். குழந்தைகளுக்கு எப்போதுமே மண்பானையில் சேகரித்த நீரையே குடிக்க கொடுங்கள். இந்த வகையில் நீங்கள் குழந்தையை பராமரிப்பீர்களேயானால் எந்த காலத்திலும் வயிற்று தொந்தரவு என்ற பேச்சே வராது. தண்ணீர் தாகமெடுத்து அழும் குழந்தைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக உணவான பாலையே கொடுத்து கொடுத்து வயிற்றிலுள்ள நீர்ச்சத்து வற்றி காற்று வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இதுவே ஏப்பமாக வெளிவருகிறது. நீங்கள்
முறையாக குழந்தையின் வயிற்றை இவ்விதமாக பாதுகாப்பீர்களானால் குழந்தைக்கு ஏப்பம், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு என்ற பேச்சே வராது. பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படும் மலச்சிக்கலும் வராது. மேலும் பல முக்கியமான தகவல்கள் இந்த 4வது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளன.